CSIR UGC நெட் எக்ஸாம். அத பத்தி நெறைய பேர் நெறைய இடத்துல வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, பேசியிருப்பாங்க. அப்படின்னா என்ன? அது எப்ப எக்ஸாம் நடக்கும்? என்ன எக்ஸாம் பேட்டர்ன்? என்ன எலிஜிபிலிட்டி? எவ்வளோ ஃபீஸ் கட்டி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்துட்டு ஃபுல்லா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க ஃபார் ஃபர்தர் மோர் வீடியோஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் CSIR UGC நெட் எக்ஸாம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன், சிம்பிளா ஓரலா சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு எப்ப அப்ளை பண்றது, எப்ப வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படின்னு சொன்னா, சிஎஸ்ஐஆர் அப்படின்றது வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இது யூஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க, நெட் எக்ஸாம். ஓகே. அதாவது ஏன் வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்து இப்போ சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால தான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இதை பத்தி நான் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு வந்துட்டு என்ன பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இது வந்துட்டு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் விட்டுருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ரீட் பண்றேன். ரிலீஜன் சிஎஸ்ஆர் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2023. ஆக்சுவலி இங்கே வந்து டிசம்பர் 2023 நடக்கும் அண்ட் ஆல்சோ ஜூன்லேயும் நடக்கும். ஓகே, எனக்கு எக்ஸாக்டாக ஜூனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, 2 தடவை நடக்கும். ஓகே, சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம். அப்போது இப்போ வந்துட்டு டிசம்பருக்குரியதுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம் தான். ஓகே, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம். ஓகே, அண்டு சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஓகே, ஆக்சுவலி எப்போ வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால், 1/11/2023 இருந்து 30/11/2023, அதாவது இந்த மாதத்தில் 1ஆம் தேதியே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்டு லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஃபீஸ். ஓகே, 30/11/2023 தான் வந்துட்டு என்னது அப்படின்னு சொன்னால் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2/12/2023 அண்ட் 4/12/2023. சரிங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் என்னைக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, 26, 27, 28 டிசம்பர்ல வந்து என்ன பண்ண போறாங்க, கண்டக்ட் பண்ண போறாங்க. அதாவது இந்த மாசத்தோட முடியுது, அடுத்த மாசம் எண்ட்ல வந்துட்டு என்ன வரது போகுது அப்படின்னா எக்ஸாம் வரப்போகுது. சரிங்களா? மோட் ஆஃப் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகே, அண்டு டியூரேஷன் ஆஃப் தி எக்ஸாம் 180 minutes மீன்ஸ் 3 hours வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, கெமிக்கல் சயின்ஸ், எர்த் அண்ட் லைஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் சயின்ஸ். ஓகே, இது வந்து பிஃபார்ம் வந்துட்டு எது கீழே வருவாங்க அப்படின்னு சொன்னா, லைஃப் சயின்ஸ் கீழே தான் வந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜேஆர்எஃப் அண்ட் ஆல்சோ லக்சர்ஷிப். ஓகே, இங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க பாருங்க, இந்தியன் யூனிவர்சிட்டி. என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா, லக்சர்ஷிப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இந்தியா. இப்போ நீங்க இந்தியன் யூனிவர்சிட்டிக்குள்ள வந்துட்டு ஒரு லெக்சரரா போறீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ வந்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் வந்து குவாலிஃபை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது தேவைப்படும். ஓகே, இல்ல நான் வந்துட்டு ஜேஆர்எஃபா வந்துட்டு ஜாயின் பண்ணணும், மீன் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பா ஜாயின் பண்ணணும், எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மந்த்லி வந்துட்டு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் 37,000 வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஹச்ஆர்ஏ வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போய் அங்கே வந்துட்டு ஒரு 30,000 வாங்குறத விட நீங்கள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இது வந்துட்டு இது என்ன பர்பஸ்ன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், டீடைல்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்துட்டு என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதாக வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் விண்டோ, இந்த லிங்க் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து டேரெக்டாக போய் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்து என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்றது இருக்குது. ஓகே, அங்கே வந்துட்டு இங்கே ஒரு லிங்க் இருக்குது. ஓகே, ஜாயின்ஸ் CSIR UGC நெட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன். இந்த லிங்க் வந்துகிட்டு என்ன அப்படின்னு சொன்னா, டேரக்டா அப்ளிகேஷன் லிங்க். ஓகே, ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் வந்து அவைலபிளா தான் இருக்கு. ஸோ அது வந்துட்டு லிங்க் அதனால இருக்கு. ஸோ அதை என்ன பண்றேன் அப்படின்னா கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து என்ன பண்ணும், ஓப்பன் ஆகும். ஓகே, இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, ஸ்டெப் அப்ளை ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் செகண்ட் ஒன் ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஓகே, அண்டு இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல. ஸோ ஐ எம் கிளிக்கிங் தி
நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹியர் கிளிக் பண்ணிட்டேன். நான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ண வரும். ஓகே, இங்க பாருங்க, ப்ளீஸ் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் அண்ட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கேர்ஃபுல்லி பிஃபோர் யூ ஸ்டார்டிங் ஃபில்லிங் த அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கேட்டகரி எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. சரி, மீன்ஸ் எக்ஸாம் ஃபீஸ். அப்போ ஜெனரலுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1100 எக்ஸாம் ஃபீஸ். ஓகே, 1100 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க. ஓகே, 1100 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லெக்சர்ஷிப் வரும், இல்லாட்டி ஜேஆர்எஃப் வந்துட்டு ஏதாச்சும் வரும். சரிங்களா, நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால். அடுத்து வந்துட்டு ஜெனரல் இவிஎஸ் ஓபிசி என்சிஎலுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் 550 rupees அண்ட் எஸ்டி அண்டு எஸ்சி தேர்ட் ஜெண்டர் அவங்களுக்கு வந்து 275 rupees வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டு ப்ரௌச்சர் இருக்கும். ஓகே, டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்துடும். சரிங்களா, இங்கே பாருங்க, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம். ஓகே, சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து டேட்டா ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். ஓகேங்க, அடுத்து வந்துட்டு வேற என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்றது. ஓகே, அடுத்து வந்துட்டு ரொம்ப முக்கியமான இந்த எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, எப்படி வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத பற்றி மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன்ஸ் விண்டோக்கு போயிடலாம். சரிங்களா, இந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க, த கேண்டிடேட் மே அப்ளை எய்தர் ஃபார் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஆர் லெக்சர் அசிஸ்டன்ட் ப்ரொபோசர்ஸ். ஓகே, he may indicate his her performance in the online application as case may be if candidate apply for JRF and fulfill and lay down eligibility criteria for lectureship proposals also. Such candidate will be considered for both JRF and LS assistant proposals அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியம், the pattern of question papers. Okay, if you are comes under chemical science, then you have to read about the total questions, part A, part B, part C, and total this part. Okay, and if you are comes under earth and atmospheric ocean and planetary science, then you should read about this. And I am going to discuss about only life science only because of I am comes under life science, that's why I am explaining these things. And total questions, part A and part B and part C and total வந்து 145 கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. 145 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அதில் வந்துக்கிட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் டு அட்டம்ப்ட், எவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் வந்து கொஸ்டின் வந்துட்டு அட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே பார்ட் ஏல வந்துட்டு 15, பார்ட் பியில் வந்துட்டு 35, பார்ட் சியில் வந்து 25 அண்ட் டோட்டல் வந்துட்டு 75 வந்துட்டு என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் அட்டன் பண்ணணும் அப்படின்றாங்க. மார்க் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இங்கே மார்க் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு இந்த பார்ட் ஏல வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்களாம், பார்ட் பியில் வந்துக்கிட்டு 2 மார்க் கொடுப்பாங்களாம், பார்ட் சியில் வந்துக்கிட்டு 4 மார்க் கொடுப்பாங்களாம். மொத்தம் வந்துக்கிட்டு எத்தனை மார்க்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 200 மார்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுக்குறாங்க. சரிங்களா, 200 மார்க் வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு இங்கே வந்துட்டு என்ன ஒரு பெரிய ஃபீட்பேக் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருக்குது அப்படின்றாங்க. இங்கே வந்துக்கிட்டு 2 மார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் வந்து 25% அப்படின்னு சொன்னீங்கன்னா 0.5. இங்கே 2 மார்க் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே 25% வந்துட்டு நெகட்டிவ் மார்க் இருக்குன்றாங்க. அப்போ அங்கேயே வந்துட்டு 0.5. இப்போ பார்ட் சியில் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தம் 1 கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு 4 மார்க் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அங்கே வந்துட்டு 4ல வந்து 25% அப்படின்றது வந்து 1 மார்க். ஓகே, அப்போ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ண நெகட்டிவ் மார்க் வந்துட்டு போகும் அப்படின்னு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா கொஸ்டின் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் சயின்ஸ். ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே, இதை தவிர வேற எந்த ஒரு இதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் வந்துட்டு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துட்டு என்ன இருக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் சிலபஸ் ஆஃப் தி டெஸ்ட் ப்ளீஸ் கிளிக் திஸ் லிங்க் ஆர் இந்த பிடிஎஃப் லிங்க்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிங்க, நீங்கள் வந்துட்டு whenever you want this PDF then time you can click and get it. ஓகே, இந்த இது வந்துட்டு உங்களுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் போய்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ எல்லாமே ஓரளவுக்கு ஃபோட்டோ வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அண்ட் ஆல்சோ த ஃபோட்டோகிராஃப் சுட் பி பிட்வீன் 10 KB to 200 KB and size scanned signature should be between 4 KB to
30 KB. Size of scanned copy of the certificate should be between 10 KB to 300 KB. அதுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிக்கங்க, if you want then you can read. ஓகே, இங்க வந்து என்ன பண்ணீங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க கிளிக் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களுடைய கேண்டிடேட் நேம் அண்ட் ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் அட்ரஸ், ஜெண்டர், மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், alternate mobile number and identity type and identical number and permission number எல்லாத்தையுமே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் சூஸ் பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி பின் கொடுத்து சப்மிட் கொடுங்க. இது சப்மிட் பண்ண உடனே ஐ திங்க் யூ வில் கெட் சம் மெசேஜ் ஃப்ரம் அத்தாரிட்டி. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து என்ன பண்ணணும் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன பண்ணுறேன் எலாபரேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ தான் வந்துட்டு திஸ் மீன்ஸ் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்க வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.